நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் இயேசுவை அறிகிறதற்கு முன்பாக. அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிந்தவர்களும் சரி, அறியாதவர்களும் சரி, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இயேசுவை அறியலங்க, இயேசு யாருன்னே எனக்கு தெரியாதுங்கன்ற சூழ்நிலையில இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் இயேசுவை தேடி அவரை போக முடியாதுங்க. அவர் அவ்வளோ பெரிய கடவுளுங்க. அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். புறம்பானவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், யூதர்கள், இஸ்ரவேலர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம எல்லாரும் புறஜாதிகள். அப்ப வாக்குத்தத்தின்படியும் நம்ம அவர்கிட்ட அந்நியராக இருந்தோம். நம்பிக்கையே இல்லைங்க. உலகத்துல இப்படிப்பட்ட நல்ல தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நான் அறியவே இல்லைங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல. இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள். உண்மையான தேவன் யார் என்பதை அறியாதபடிக்கு நம்ம மூதாதையர்கள் சொன்ன அந்த கடவுள்களை நம்ம வணங்கி வந்து கொண்டு இருந்தோம். இவைகள் எல்லாம் நீ நினைத்து பாரு. எப்படியாக ஆண்டோடைய ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்கிற 2வது பாயிண்ட்டுக்கு வரலாம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். யாரும் சும்மா அப்படி வந்து கிறிஸ்தவர்களாக மாற முடியாது. இயேசு சிந்தின ரத்தத்தினால முன்பு நான் தூரமா இருந்தேன், அவருடைய ரத்தம் என்னை சமீபமாக்கிட்டு நான் அவருடைய பிள்ளையாக மாறிட்டேன். இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தாங்க ஒரு மனுஷனுடைய பாவத்தை, சாபத்தை, பில்லி சூனிய கட்டுகளை, எல்லா வியாதிகளையும் நீக்கிறதுக்கு உண்மையான ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு பாவமும் அறியாத ரத்தம் சிந்தப்பட்டதுனால நீங்க அந்த ரத்தத்தை நம்பிக்கை இன்னைக்கு வச்சீங்கன்னா இயேசுப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. God bless you. Thank you.